ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி மித்ராஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சுவையான சிக்கன் பிரியாணி எப்படி செய்து தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்னென்னு நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், 3 பச்சை மிளகா எடுத்து வச்சுக்கோங்க, புதினா கொத்தமல்லி சேர்ந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன், காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள், வாசனை பொருள் பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஒரு கப்பளவு தயிர் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு கப்பளவுக்கு ஆயில். ஸோ அரிசி ஊற வச்சு வச்சுருக்கேன், 1/4 மணி நேரம் ஆச்சு ஊற வச்சு. இதில் நான் 4 கிளாஸ் எடுத்திருக்கேன், ஒரு 1/2 கிலோ அரிசி வரும். சிக்கன் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம ரெசிபி எப்படி செய்யுது பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். குண்டா கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போது ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆயில் ஹீட் ஆனவுடனே பட்டை, லவங்கம், ஏலக்காய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அந்த வாசனை பொருள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய். பட்டை, லவங்கம், ஏலக்காய்லாம் நல்லா இதுவாகிடுச்சு, ஹீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இந்த டைம் நம்ம இது கூட வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்லோவில் வச்சுக்கோங்க, அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ இது கூட பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட புதினா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க. இந்த புதினா கொத்தமல்லி நல்லா வதக்கிக்கோங்க. இப்படி இது கூட நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இந்த டைம் நம்ம இப்போது வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட. கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இது கூட தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் இப்போ கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க ஒரு கப் தயிர் அதில் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணால் நல்லா தான் இருக்கும். ஸோ ஆட் பண்ணிக்கோங்க கப் தயிர். இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ டேஸ்ட் பார்த்துட்டு தண்ணி ஆட் பண்ணி டேஸ்ட் பார்த்துட்டு மிச்சம் உப்பு தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லா கொஞ்சம் இதுவாகட்டும். நெக்ஸ்ட் இது கூட நம்ம தண்ணி மெஷர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இதில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் ஓரளவுக்கு பாயில் ஆகிருக்கு. ஸோ இந்த டைமில் நம்ம தண்ணி மெஷர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த கிளாஸில் 4 கிளாஸ் அரிசி வச்சேன். ஸோ அதுக்கு ஈக்குவலாக மெஷர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. நான் சுடு தண்ணி யூஸ் பண்ணுறேன். ஆல்ரெடி பாயில் பண்ணி எடுத்து இந்த தண்ணி யூஸ் பண்ணுறேன். சுடு தண்ணி யூஸ் பண்ணோன்னா சீக்கிரமாக கொஞ்சம் பாயில் ஆகிடும் ரைஸு. ஸோ அதனால் யூஸ் பண்ணுறேன். ஸோ மெஷர் பண்ணி நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டோம். யூஸ்வலாக நம்ம 4 கிளாஸ் அரிசி நான் போட்டுக்குது 8 கிளாஸ் தண்ணி வைப்போம். பட் இதில் நம்ம ஆல்ரெடி தயிரில் ஆட் பண்ணிக்கிறதுனால இப்போதைக்கு நான் 5 கிளாஸ் தண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு அது தகுந்த மாதிரி ஈக்குவலாக தண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ரைஸை நம்ம இதில் போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அரிசி நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஸோ வெயிட் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் ஓரளவுக்கு தண்ணி இதுவாகிற அளவுக்கு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து தம் போட்டுடலாம். 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம் தண்ணி எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி ஓரளவுக்கு இதுவாகிடுச்சு. ஸோ இது நம்மளுக்கு எனக்கு தெரிஞ்சு இது கரெக்டாக இருக்கும். ஸோ இது புல்லட் ரைஸ்ன்றதுனால கொஞ்சம் தண்ணி அதிகமாக வச்சா ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ இது ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம டம் போட்டுடலாம். இப்போது நம்ம தம் போட்டலாம். ஸோ இது மேலே கொஞ்சம் வெயிட்டான பொருள் எதனா வச்சுக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் 5 மினிட்ஸ் கழிச்சு எப்படி இருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டம் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அது எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்துடலாம் இப்போது. ஸோ நம்மளுடைய பிரியாணி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்கு.
அடி பிடிக்காமல் வந்திருக்கு பாருங்கள். ஸோ பார்க்கவே ரொம்ப டெம்ப்டேட்டாக இருக்குது. கறியும் நல்லா வெந்திருக்கு. கண்டிப்பாக இந்த பிரியாணி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.